கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி புலம்பல் புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 3வது வசனம். திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல் குரூரமாய் இருக்கிறாளே. திமிங்கலம் என்று சொல்லக்கூடியதான ஒரு உயிரினம், அது கொங்கைகளை நீட்டி தங்களுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கிற குணம் கொண்டதாம். குட்டிகளை பராமரித்து பாதுகாக்கின்ற ஒரு குணம் கொண்டதாம். ஆனால் இந்த தீக்குருவி அப்படிப்பட்டது அல்ல. இது வனாந்தரத்தில் இருக்கிறபடினால குரூரமான ஒரு குணம் கொண்டது. அதனோடு ஒப்பிட்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இங்கு குறிப்பிடுகிறதை கவனியுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல் குரூரமாயிருக்கிறாளே. தேவனுடைய பிள்ளைகள் சாந்த குணம் உள்ளவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். தீக்குருவியை போல குரூரமானவர்களாக இந்த உலகத்துல நடந்து கொள்ளக்கூடாது. தேவனை போல மாறி தெய்வீக சுபாவத்தை இந்த உலகத்துல பிரதிபலிக்கிறவர்களாக கடவுளுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இந்த தீக்குருவியை ஆண்டவர் குரூரமான குணம் கொண்டது என்று சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரத்துல 13 முதல் 18 வரைக்கும் இந்த தீக்குருவியின் குணாதிசயங்களை கடவுள் எழுதி வைத்திருக்கின்றார். நாரை, தீக்குருவி இது இரண்டுமே பறவை இனங்களில் பெரியது. இரண்டுக்குமே இறக்கை உண்டு, இரண்டுக்குமே நீண்ட கால்கள் உண்டு. ஆனால் கடந்த நாட்களில் நாரை எப்படி இருக்கும் என்று அதனுடைய குணாதிசயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளில் இந்த தீக்குருவி எப்படி இருக்கும் என்று உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த தீக்குருவிக்கு இறக்கை இருந்தாலும் அதனால பறக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அது பறக்காது. இறக்கை இருந்தும் அதற்கு பயன் ஏதும் இல்லை. ஏன் பறக்க முடியாது? எதற்காக அதற்கு இறக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏனெனில் அதனுடைய சரீரத்தின் உருவம் பெரிதாக இருக்கிறபடினால. அதனால இறக்கைகளை அடித்து இறக்கைகளை விரித்து பறக்க முடியாது. அதனுடைய சாயல் பறக்காதபடிக்கு அதற்கு ஒரு தடையாக காணப்படுகிறது. ஆனா இது ஓடுகிற ஒரு தன்மை கொண்டது. ஆபத்து வரும்போது, கோபம் வரும்போது 1 மணி நேரத்திற்கு 64 கிலோமீட்டர் தூரம் வேகமாக ஓடக்கூடியதான ஒரு பறவை இனம் தான் தீக்குருவி. பறக்காது, ஆனா கரடுமுரடான பகுதியில வேகமாக ஓடக்கூடியதான ஒரு பறவை இனம் தான் இந்த தீக்குருவி. தீக்குருவியை போல தேவனுடைய பிள்ளைகள் பறக்கிற அனுபவம் இல்லாதவர்களாக காணப்படக்கூடாது. கடவுள் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், அநேக ஆஸ்திகளை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் பெற்றும் கூட நாம் அமைதியாக இந்த தீக்குருவியை போல செயல்படாமல் இருந்து விடக்கூடாது. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஓமையில ஒருவனுக்கு 10 தாலந்து, ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. அந்த 1 தாலந்தை பெற்றவன், எனக்கு ஒரே 1 தாலந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொஞ்சம் தான் கிடைத்தது, ஆகவே அதை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி சீலையில சுற்றி மண்ணில புதைத்து வைத்து விட்டான். அந்த எஜமானுடைய நாளில் அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைத்தது என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து சோம்பலான ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தும் கூட சோம்பேறித்தனத்தினால செயல்படாதவர்களாக, ஒரே இடத்துல இருந்து விடுகிறவர்களாக தேவ பிள்ளைகள் இருந்து விடக்கூடாது. சுறுசுறுப்போடு தேவனுக்கென்று செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த தீக்குருவிக்குள்ளாக இருக்கிறதான இரண்டாவது ஒரு குணம் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது தன் முட்டைகளை
தரையிலே இட்டு அவைகளை மண்ணிலே அனல் உரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறது இல்லை. இரண்டாவது காரியமாக அது செய்கிற ஒரு காரியம், கூடு கட்ட தெரியாது. எங்கேயாகிலும் மணலில முட்டையை வைத்துவிட்டு பாதுகாப்பான இடத்தில் அல்லாமல் எங்கேயோ அந்த முட்டையை வைத்துவிட்டு அது ஓடிவிடுமாம். அந்த முட்டைகளை அதனால பாதுகாக்க தெரியாது. அந்த முட்டையை அப்படியே விட்டுவிடும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏதாவது மிருகம் வரும், மிதிப்பட்டு அது உடைந்து போய்விடும், மிதிக்கப்பட்டு அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை இது உணரவில்லை. சிந்தை இல்லாத ஒரு பறவை தான் இந்த தீக்குருவி. இதற்கு கூடு கட்ட தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு வேத வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை எல்லாம் வாசித்து தியானித்து அந்த வசனத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த தீக்குருவி முட்டைகளை அறிவில்லாதபடினால, நல்ல ஒரு சிந்தனை இல்லாதபடினால அது எங்கேயோ மனநில வைத்துவிட்டு அது ஓடி போய் விடுவான். ஆகையினால அந்த முட்டைகளை காட்டு மிருகங்கள் கால்பட்டு அது உடைத்து விடும். தேவனுடைய பிள்ளைகள் புத்தி இல்லாமல் நடந்து கொள்ளும் போது அவர்களுடைய குடும்பம் சீரழிக்கப்பட்டு போகும் என்பதை தான் தேவன் இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுகிறார். தேவனால் நமக்கு ஆசீர்வாதங்களாக இலவசமாக கொடுக்கப்பட்டவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நமக்கென்று தேவன் அவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த ஒன்றையும் நாம் இழந்து போய்விடக்கூடாது. தேவன் கொடுத்த சந்தோஷம், தேவன் கொடுத்த சமாதானம், தேவன் கொடுத்த கிருபை வரங்கள், தேவன் கொடுத்த அபிஷேகம், இதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவைகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும். கடைசி மட்டும் பாதுகாக்க வேண்டும். இந்த தீக்குருவியை போல அவைகளை எங்கோ உலகத்தில் வைத்துவிட்டு நாம் அறிவில்லாதவர்களாக கவனம் இல்லாதவர்களாக காணப்படக்கூடாது. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்தாக முடியும். அடுத்தபடியாக இந்த தீக்குருவிக்குள்ளாக இருக்கிற இன்னொரு சுபாவம், ஒரே ஜோடியோடு அது வாழாது. நாரையை குறித்து நான் சொன்னேன், தன்னுடைய ஜோடியுடன் தான் சாகிற வரைக்கும் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு பிரிந்து போகாது. மற்ற ஆண் பறவையின் இடத்திலோ அல்லது ஆண் பறவை மற்ற பெண் பறவையின் இடத்திலோ உறவு வைத்து கொள்ளாது. ஆனா இந்த தீக்குருவி அப்படி கிடையாது. ஒரு ஒழுக்கம் கிடையாது, நல்ல நடக்கை கிடையாது. எங்கெல்லாம் ஆட்கள் கிடைக்கிறார்களோ அவர்களோடு கூட அது வாழ ஆரம்பித்து விடும். தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டியதான முக்கியமான ஒரு காரியம், குடும்பம் என்ற அமைப்பு கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த கோட்டை விட்டு தாண்டிவிடக் கூடாது. தங்களுடைய கற்பை, தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த தீக்குருவி கற்பை காத்து கொள்ள முடியாது. இந்த தீக்குருவியை போல தேவனுடைய பிள்ளைகள் மனம் போன போக்கிலே வாழக்கூடாது. பார்க்கிற இடத்திலெல்லாம் ஒரு மனைவியை சாலமோனை போல வைத்து கொள்ளக்கூடாது. சாலமோன் தேவனிடத்துல ஞானத்தை கேட்டான். ஆனால் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவனுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்தார். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம். பாருங்க, இந்த சாலமோன் தேவன் 3 காரியங்களை கொடுத்திருந்தார். அதுல ஞானத்தை மட்டும் எடுத்துக்கொண்டான், ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொண்டான். ஆனால் உணர்வுள்ள இருதயத்தை, ஞானமுள்ள இருதயத்தை அவன் விட்டு விட்டான். தன்னுடைய ஞானத்தை கொண்டு இந்த உலகில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவன் சுகபோகமாக வாழ்ந்தான். அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து கொண்டு அநேக பெண்களை தனக்கு மனைவியாக வைத்து கொண்டான். ஆனால் அது தவறு என்று தேவன் உணர்த்தின பிறகும் கூட அவனுடைய இருதயத்துக்குள்ளாக உணர்வு வரவே இல்லை. ஆகையினால இந்த சாலமோன் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டியிருந்தும் கூட அவன் பரலோக ராஜ்யத்திற்கு போவானா போக மாட்டானா என்ற ஒரு நிச்சயம் இல்லாதவனாகவே அவனுடைய வாழ்க்கையை முடித்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகள் சாலமோனை போல இருக்காமல் தங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக
காத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த தீக்குருவிக்குள்ளாக இருக்கிற ஒரு குணம், அது தன்னுடைய குஞ்சுகளை காக்காதாம். 16வது வசனத்துல அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாய் இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாகும். இங்க பாருங்க, அந்த முட்டையெல்லாம் எங்கேயாகிலும் உடைந்து விடும். வழியில போகிற மிருகங்கள் அதை கால் வைத்து மிதிக்கிறதுனால அது உடைந்து விடும். ஆனா எப்படியோ சில குஞ்சுகள் பொரிக்கப்பட்டாலும் அந்த குஞ்சுகளை அது கவனிக்காது, குஞ்சுகளை பாதுகாக்காது. அந்த அளவுக்கு அது குரூரமானது, அதனுடைய இருதயம் கடினமானது. அது பெற்ற குஞ்சுதான், ஆனால் இருதய கடினம். தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடையது அல்லாதது போல அது கடின குணமுள்ளதாக இருக்குமாம். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளாக பாவித்து அவர்களை பாதுகாப்பாக காக்காத பெற்றோர்கள் காணப்படுகிறார்கள். ஏதோ பிள்ளைகளை பெற்று விட்டு விட்டார்கள், அதை குறித்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. என்ன சாப்பிடுகிறான், எங்கே போகிறான், எங்கே வருகிறான், யாரிடத்தில் உறவு வைத்திருக்கிறான், என்ன படிக்கின்றான், எதுவுமே தெரியாது. மனம் போன போக்கில தங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் விட்டு விடுவார்கள். அப்படி பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு கெட்டு போன பிள்ளைகளாக, நல்ல நடக்கை இல்லாத பிள்ளைகளாக, ஒழுக்கமில்லாத பிள்ளைகளாக, சமுதாயத்தில் சீர்கெட்ட பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். ஒரு தீவிரவாதி என்னை தேடி வந்து சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறு வயதிலேயே என்னுடைய பெற்றோர்கள் நான் செய்த தவறை சுட்டி காட்டி இருந்தால் இன்றைக்கு நான் ஆயுதம் ஏந்துகிறவனாக இருந்திருக்க மாட்டேன் என்று வேதனையோடு கூட குறிப்பிட்டான். பாருங்க, கடவுள் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நேசித்து அந்த பிள்ளைகளை கற்பித்து அந்த பிள்ளைகளை நல்வழியில நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்க மாட்டார்கள். இந்த தீக்குருவியின் குணம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறபடினால இருதயம் கடினமாகி அப்படியே அந்த பிள்ளைகளை மனம் போன போக்கில விட்டு விடுவார்கள். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எந்த ஒரு உறவு இருக்காது. அது தன்னுடைய குஞ்சுகளோடு இருக்கிற வேளையில திடீரென்று ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று தெரிந்தால் போதும், உடனே தன்னுடைய குஞ்சுகளை கைவிட்டு விட்டு அது ஓடிவிடுமாம். பாருங்க, அவைகளை குறித்து எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அந்த குஞ்சு இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று சொல்லக்கூடியதான அளவுக்கு அந்த பறவை குரூரம் உள்ளது, கடினம் உள்ளது. ஆபத்திலிருந்து தன்னை மட்டும் தப்புவித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அது ஓடுமாம். அப்போதுதான் 64 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். குஞ்சுகளை எப்படி ஆகிலும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அதுக்கு இருக்கவே இருக்காது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஊரும் பிராணிகள் இருக்கின்றன, பறக்கின்ற பிராணிகள் இருக்கின்றன, விலங்குகள் இருக்கின்றன. எல்லாமே தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறதுல அது மிகவும் மிகவும் நல்லவைகள், திறமை உள்ளவைகள். ஒரு பாம்பை பாருங்க, குட்டியை பறிகொடுக்காது. குட்டியை காக்க வேண்டும் என்பதற்காக எதிரிகளை அது எதிர்த்து நிற்கும். ஒரு கோழியை பாருங்கள், தன்னுடைய குஞ்சுகளை மற்றவர்கள் பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக அது எதிர்த்து நிற்கும், தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி. ஆனால் இந்த தீக்குருவி ஆபத்து வரும்போது தன்னுடைய பிள்ளைகளை கைவிட்டு விட்டு அது ஓடிவிடுமாம். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தால், தங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறான காரியத்தில் சிக்கி கொண்டால் அப்படியே அந்த பிள்ளைகளை விட்டு விடுகிறார்கள். எனக்கு என்ன, அவன் பெரியவனாக வளர்ந்து விட்டான், அவனே பாதுகாத்து கொள்ளட்டும் என்று சொல்லி விலகி போய் விடுகிறார்கள். கடவுளை அறிந்த பிள்ளைகள் அப்படி குரூர குணமுள்ளவர்களாக, கடின குணமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆபத்து நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் வேளையில் நாம் போய் அவர்களை அரவணைக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அவர்களை திருத்த வேண்டும், மீண்டுமாய் நம்மோடு கூட அவர்களை இணைத்து கொள்ள வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக இந்த தீக்குருவிக்கு புத்தி கிடையாதாம். 17வது வசனத்துல தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். 18வது வசனத்துல அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேகமாக ஓடுகிற தன்மை கொண்டது. ஆனா சரியான வழியில போகிறோமா என்பது தெரியாது, பாதுகாப்பான வழியில போகிறோமா என்பது தெரியாது. ஏனெனில் அதற்கு புத்தி கிடையாது.
இந்த தீக்குருவினுடைய தலை மிகவும் சிறிதாக இருக்கும். ஆகையினால ஒரு சின்ன மூளை தான் அதுக்கு சிந்திக்க தெரியாது, புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது. ஓடும், ஆனால் சரியாய் ஓடுகிறோமா என்று தெரியாது. ஓடும், ஆனால் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு கூட அது ஓடாது. அதுக்கு ஒன்றுமே தெரியாது. வேகமாக ஓடும்போது எங்கே ஆகிலும் வேலியில முட்டி மோதி செத்து போய்விடும். ஏதாவது ஒரு வாகனத்தில் முட்டி மோதி அது செத்து போய்விடும். எங்கே படுப்பது என்று தெரியாது. நாம் படுப்பதற்கு சரியான இடம் எது, புகலிடம் எது தெரியாது. எங்கே ஆகிலும் குளிருள்ள இடத்துல வேலியின் அருகில் அப்படியே குளிரில் அது இருந்து செத்து போய்விடும். அதற்கு புத்தி கிடையாது. எண்ணத்தை சாப்பிட வேண்டும் அதற்கு தெரியாது. எதை வேண்டுமானாலும் அது சாப்பிட்டு விடும், கிடைத்ததெல்லாம் சாப்பிட்டு விடும். பாருங்க, ஒரு ஆய்வில் அதனுடைய வயிறை கிழித்து பார்த்தபோது ஒரு கயிறு இருந்ததாம், ஒரு சீப்பு இருந்ததாம், ஒரு கைக்குட்டை இருந்ததாம், ஒரு கேமரா இருந்ததாம். எதை சாப்பிடுவது என்றே தெரியாது. என்னுடைய சரீரத்துக்கு உகந்தது எது, என் ஆரோக்கியத்துக்கு உகந்தது எது என்று தெரியாது. ஏனெனில் அதற்கு புத்தி கிடையாது. ஆண்டவர் இந்த தீக்குருவியை போல நம்மை வைக்கவில்லை. புத்தியை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், உணர்வுள்ள இருதயத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். புத்தி இல்லைன்னா தேவனிடத்துல கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியும் கொடுத்திருக்கிறார். இந்த தீக்குருவியை போல அறிவு இல்லாம வேகமாய் ஓடக்கூடாது, பொறுமையாய் ஓட வேண்டும், நியமிக்கப்பட்ட பாதையில ஓட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். வேகமாக ஓட வேண்டும் என்று சொல்லவில்லை. தேவையில்லாமல் எங்கேயாகிலும் முட்டி மோதி கொண்டு அப்படியே அழிந்து போய்விடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லது நமக்கு நியமிக்க பாதையை விட்டுவிட்டு வேறொருவருடைய பாதையில் முரட்டாட்டமாய் போய் அவர்களையும் கெடுத்து விடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். இந்த தீக்குருவியை போல வாகனத்தில் முட்டி கொண்டு சாகிறது போல நாம் எங்கேயோ போய் முட்டி மோதி கொண்டு நம்முடைய ஓட்டத்தை முடித்து விடக்கூடாது. கவனமாக நாம் பிரயாணம் பண்ண வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். வேகம் தேவைதான், அதே நேரத்தில் விவேகமும் தேவை. இந்த தீக்குருவிக்கு புகலிடம் எங்க தங்கணும் அது தெரியாது. ஆபத்தான இடம் என்று தெரியாமல் அது தங்கும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகருக்கு எனக்கு பாதுகாப்பான இடம் எங்கு என்பதை அறியாமல் எங்கேயோ அவர்கள் காணப்படுகிறார்கள். தேவன் தான் அடைக்கலம், தேவ ஆலயம் தான் அடைக்கலம், தேவனுடைய வசனம் தான் அடைக்கலம். இந்த அறிவு இல்லாமல் உலகத்தோடு அவர்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள். எப்போது மரணம் வரும் என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த தீக்குருவி புத்தி இல்லாதபடினால கண்டதையெல்லாம் சாப்பிடும். அதை போல ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களும் கூட ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் தங்களுக்குரியவைகளாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் நமக்குரியவைகள் அல்ல. தேவன் நமக்காக வைக்கப்பட்டவைகள் மட்டுமே நமக்குரியவைகள். பகுத்து அறிய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். உலகத்தில் இருக்கிறதான ஆஸ்தி, உலகத்தில் இருக்கிறதான பாவம், உலகத்தில் இருக்கிறதான சிற்றின்பம் எல்லாத்தையும் தங்களுக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டு தேவனை விட்டு விடுவார்கள். அது கொடுமையான ஒரு காரியம். அதை தான் ஆண்டவர் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தத்தில் இருக்கிறதான தீக்குருவியை போல குரூரமாய் இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஏன்னா புத்தி இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் புத்தி உள்ள பிள்ளைகளாக செயல்பட வேண்டும். விவேகமாய் ஓடணும், நியமித்த பாதையில ஓடணும். தேவன் தான் நம்முடைய புகலிடம். தேவனிடத்துல தங்கணும். தேவன் கொடுக்கிறவர்களை மட்டும் பெற்றுக்கொண்டு அதுல திருப்தியாக இருக்கணும். தேவன் கொடுக்காதவைகள் மேல கண்களை வைக்க கூடாது. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த குரூரமான கடினமான தீக்குருவியை போல எங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தர் முற்றிலுமாய் எங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஞானத்தினால நிறுத்தும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிற சாமி. நாங்கள் வேகமாய் அல்ல விவேகமாய் ஓட கடவுள் எங்களுக்கு கிருபை பாராட்டும். பொறுமையாக நீங்க நியமித்த பாதையில ஓட எங்களுக்கு கிருபை தாரும். உலகத்தை எங்களுக்காக ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையானவைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள கடவுள் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. நாங்கள் மன்றாடுகிற சாமி, எங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கதான சபைகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கதான குடும்பங்களையும் காத்து கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.